தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் விழுப்புரம் கோட்ட தலைமை அலுவலகத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு திடீர் அதிரடி ஆய்வு அரங்கேறியிருக்கிறது. காலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் விழுப்புரம் கோட்ட அலுவலகத்திற்குள் நேரடியாக நுழைந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அமைச்சர் வருகையை சற்றும் எதிர்பார்க்காத அதிகாரிகள் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று திகைத்துப் போயினர். நேராக கட்டுப்பாட்டு அறைக்குள் சென்ற அமைச்சர் பொதுமக்களிடமிருந்து தொலைபேசி வாயிலாக வந்த புகார்களை தானே நேரடியாக கையாண்டார். அப்போது வேலூரிலிருந்து ஆம்பூர் செல்லும் வழியில் காக்காத்தோப்பு பகுதியில் பேருந்து நின்று செல்ல வேண்டும் என்ற பயணியின் கோரிக்கையை இன்முகத்தோடு கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கையை எடுக்க உத்தரவிட்டார். அடுத்தபடியாக கிளாம்பாக்கத்தில் இருந்து இரவு 10:15க்கு தஞ்சாவூர் சென்ற அரசு விரைவுப் பேருந்தில் பயணித்த நபர் ஜெயங்கொண்டத்தில் இறங்கும்போது தனது பையை தவறவிட்டதாக பதற்றத்தோடு புகாரளித்தார். அந்த புகாரை கேட்ட அடுத்த நொடியே உடனடியாக சம்பந்தப்பட்ட கிளை மேலாளரை தொலைபேசியில் அழைத்த அமைச்சர் பையை உடனடியாக கண்டறிந்து உரியவரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். அமைச்சரின் இந்த மின்னல் வேக நடவடிக்கை அங்கிருந்த அதிகாரிகளை வியப்பில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் கோட்ட அலுவலகத்தில் உள்ள புதுப்பித்தல் பிரிவு, தகுதிச் சான்று வழங்கும் பிரிவு மற்றும் விழுப்புரம் பணிமனை 1 ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று பணிகள் எவ்வாறு தொய்வின்றி நடக்கின்றன என்பதை அமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை பிறப்பித்தார். போக்குவரத்துத் துறை என்பது மக்களுக்கான உன்னதமான சேவை பிரிவு. இதில் எந்தவொரு நிலையிலும் பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடம் இருந்து குறைகளோ புகார்களோ வராத அளவிற்கு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும். குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்துகளை உரிய நேரத்திற்கு இயக்க வேண்டும். பேருந்துகளில் பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவினங்களை குறைத்து கழகத்தின் வரவு செலவை சீர் செய்ய வேண்டும். அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தல்களை பிறப்பித்தார். இந்த திடீர் ஆய்வின் போது மேலாண் இயக்குனர் குணசேகரன், பொதுமேலாளர்கள் ரவீந்திரன், ஜெகதீஷ், முதுநிலை துணை மேலாளர் துரைசாமி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் அமைச்சருடன் உடனிருந்தனர். விழுப்புரம் கோட்டத்தில் அமைச்சரின் இந்த திடீர் விசிட் மற்றும் ஸ்பாட் ஆக்சன் போக்குவரத்து துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரைவான செய்திகளுக்கு DN32 செய்திகள்.